மேலே ரெட்டத்தலை ராஜா, கீழே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற ஒரு கணக்கு. இது ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன்? அவர் சொல்கிறத எதை புரிஞ்சுக்கிட்டா இது பண்ணுறது ஈஸி? நமஸ்தே. உலகத்தில் இந்த ஒப்பீனியன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? யூ ஹாவ் அன் ஒப்பீனியன். அதில் ஸ்ட்ராங் ஒப்பீனியன், வீக் ஒப்பீனியன் அப்படிலாம் நிறைய இருக்குது. அதை 4 டப்பாக்குள்ளே போட முடியுமா? ஸோ லுக் அட் திஸ். திஸ் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அ வீக் ஒப்பீனியன். ஒரு ரொம்ப லைட் டம்பெல் இப்படியே பண்ணிடலாம். A weak opinion. This is an example of a strong opinion. Heavy. அதை நம்ம பிடிக்கிறதும் வீக்காக பிடிக்கலாம், பிடிச்சிக்கிறது ஸ்ட்ராங்காகவும் பிடிச்சிக்கலாம். If you hold on to a weak opinion weakly, you are a drifter. You have no real purpose in life. You haven't found your calling. யார் எதை சொன்னாலும் நம்பிடுவீங்க. அடுத்தது இன்னொருத்தர் வேறு ஏதாவது சொன்னால் நம்பிடுவீங்க, போயிட்டே இருப்பீங்க. எக்ஸாம்பிள் இஸ் an assassin. முன்னாடி கூட பார்த்துருக்கோம். An assassin just does work for whoever pays. How about a weak opinion that is strongly held? A troll does it. அவருக்கு ஒப்பீனியன் நல்லதா கெட்டதான்னு யோசிக்க டைம் இல்லை. பட் பிடிச்சதுன்னா உடம்பு பிடியாக பிடிச்சிக்கிட்டு, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லுவாங்களே, அந்த ஆள் அவர். வீக் ஒப்பீனியன், ஸ்ட்ராங்லி ஹெல்ட், an idiot, a closed mind. An example of that is the flat earthers. உலகம் இன்னும் சமமான ஒரு சமவெளி. It's not a sphere. It's not floating in space, going around sun அப்படின்னு பேசிட்டு இருக்கிறவங்க. Okay, what about a strong opinion, strongly held? They are ideologues. அது நல்ல பிரின்சிபல் ஐடியாவாக இருக்கலாம், அல்லது டேஞ்சரஸ், கெட்ட, தப்பான ஐடியாவாக இருக்கலாம். பட் they hold on to it very strongly. They don't change it easily. Hitler is an example. A strong opinion, strongly held. இவங்களோட எனர்ஜிஸ்லாம் எங்கே போகுதுன்னு பாருங்க. அந்த வீக் ஒப்பீனியன், வீக்லி ஹெல்ட் ட்ரிஃப்டர் uses energy at the latest acquisition. கடைசியாக என்ன ஐடியா கொடுத்த அதில் என் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுறேன். A troll uses energy in negating everybody else who say everything else. மற்றவங்க ஏதாவது வேற ஏதாவது சொன்னால் அது தப்புன்னு சொல்கிறதுல, அதை தப்புன்னு ப்ரூவ் பண்ணுறதுல இவர் எனர்ஜியை செலவழிப்பார். An ideologue uses his energy or her energy to safeguard. நான் சொன்னது கரெக்டு, நான் சொன்னது ரொம்ப முக்கியம், யாரும் அதை உடைச்சிடக்கூடாது அப்படின்ற ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போட்டு they will try to protect it. What's the fourth guy? The fourth person is the pragmatist. The pragmatist has strong opinions, well-formed convictions. ரொம்ப தீவிரமா நம்புவார் அதை. ஆனால் they will be weakly held. இதை விட ஸ்ட்ராங்கர் கன்விக்ஷன் ஒன்று வந்ததுன்னா, சயின்டிஃபிக்காக ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி, புரியற மாதிரி ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா, அதை இறக்கி வச்சுட்டு they will consider, oh, you probably got something that I can change my mind about. நான் யாரையும் உதாரணமாக காட்ட விரும்பல, அதனால் ஒரு கண்ணாடியை போட்டுடுறேன். நீங்கள் அப்படின்னே கூட வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் எனர்ஜியை எங்கே செலவழிப்பீங்க அப்படின்னா, உங்கள் ஐடியாவையே, உங்கள் ஒப்பீனியனே
மற்றவங்க கொடுக்கறத வச்சு அப்படி கல் அடித்து உடையுதா அல்லது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு யூ வில் டூ செல்ஃப் டெஸ்டிங். தட் இஸ் வேர் யுவர் எனர்ஜி வில் கோ. தட் இஸ் த ப்ராக்மேட்டிஸ்ட். தட் இஸ் ஹூ யூ ஹாவ் டு பி. இந்த சினிமாவை பாருங்கள், 36th Chamber of Shaolin அப்படிங்கிற சினிமா. ஒரு சண்டை காட்சி. இவர் ஒரு மாங்க், ஷாவ்லின் மாங்க். ஏதோ சொல்றார், நான் மியூட் போட்டிருக்கேன். ஏதோ சொல்றார், ஏதோ ஐடியா. आप जो कह रहे थे बिल्कुल सही कह रहे थे. என்ன சொல்லிருப்பார் நினைக்கிறீங்க? என்ன சீக்ரெட் சொன்னார் நினைக்கிறீங்க? ஸ்ட்ராங் ஒப்பீனியன், லைட்லி ஹெல்ட் ஆர் வீக்லி ஹெல்ட். அந்த இரும்பு குண்டு இருக்கே ஹேமரோடது, அதுதான் ஹெவி, அதை உன் பக்கம் வச்சுக்கோ, இந்த லைட் கட்டையால் போட்டு சாத்து அப்படின்னு கொடுத்துருக்காரு ஐடியா. தட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் சீன் ஃப்ரம் த 36th Chamber of Shaolin. Peter Drucker, he talks about something called intellectual integrity. அது என்ன அப்படின்னா, நீ ட்ரோலாக இருக்கிறதோ நீ ஐடியாலாகாக இருக்கிறதோ வேஸ்ட்டு. ட்ரிஃப்டரை விடுங்க, பட் அந்த ட்ரோல் ஐடியாலாகே வேஸ்ட்டு. யூ ஹாவ் டு பி அ ப்ராக்மேட்டிஸ்ட். பிகாஸ் அந்த இன்டெலிஜென்ட் மேன் அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னா, இட் இஸ் த எபிலிட்டி டு see the world as it is. உலகம் அது எப்படி இருக்கிறதோ அது மாதிரி பார்க்கறது முக்கியம். நாட் த வே யூ வாண்ட் இட் டு பி. நீ போட்டுட்டு இருக்கிற கண்ணாடி வழியாக அப்படி தெரியுதுங்கிறதுனால அது இல்லை உலகம். கழட்டி வச்சுட்டு நல்லா பாரு. that is intellectual integrity. இவர் பார்த்தோமே, இவர் பேர் ஜானஸ். ஜனவரி அப்படிங்கிற அந்த மாதத்துக்கு கூட இவர்கிட்ட தான் பேர், ரோமன் காட். அண்ட் ஹீ இஸ் ஹேவிங் தோஸ் டூ ஹெட்ஸ் பிகாஸ் ஒன் டு லுக் பேக், தி அதர் டு லுக் ஃபார்வர்ட். இன் ஒன் ஹேண்ட் ஹீ ஹேஸ் அ ஸ்டாஃப், அதை வச்சு தான் வழி காட்டுவாராம் எப்படி செல்வது அப்படின்னு. இன் த அதர் ஹேண்ட் ஹீ ஹேஸ் எ கீ, அதை வச்சு தான் போய் சேர்ந்த உடனே கதவை திறப்பாராம். God of doors ஆம் இவர். So they say something called the Janus Strategy is the most important approach today in the modern times. அது என்னது Janus Strategy அப்படின்னா, இங்கே பாருங்க ஒரு கணக்கு. இந்த கணக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது, அதை நம்ம இன்னும் கஷ்டப்படுத்தலாம். பாருங்க, அதை 4ங்கிறத 1 into 4ன்னு எழுதிக்கிறேன், 28ங்கிறத 4 into 7ன்னு எழுதிக்கிறேன், 70ங்கிறத 7 into 10ன்னு எழுதிக்கிறேன். அப்படியே பிரித்து விட்டுக்கிறேன். எல்லாரும் சிம்பிளிஃபை தானே பண்ணுவாங்க, காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணுறேன் பாருங்க. 3ஆல் வகுத்து 3ஆல் பெருக்கிறோம் எல்லாத்தையும். 3 கீழே வந்துருச்சு, அப்புறம் 3 எல்லாத்துக்கும் மேலே வந்துருச்சு. ஓகே, இப்போது 3/1 into 4ங்கிறத 4 minus 1 by 1 into 4. அதே மாதிரி 3/4 into 7ங்கிறத 7 minus 4 by 4 into 7. தெரியறதா? 3ஐயும் காம்ப்ளிகேட் பண்ணுறோம். 3ங்கிறது 100 minus 97ன்னு ஒரு இடத்துல இருக்குது, 7 minus 4ன்னு ஒரு இடத்துல இருக்குது. ஓகே, இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணுறோம். 4 minus 1 by 1/4ங்கிறது என்ன? 1/1 minus 1/4. அப்போ தானே அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவாங்க. அப்படி எழுதுகிறோம். இப்போ நம்மளுக்கு புரியுது மேஜிக் என்னன்னு. ஏன்னா எல்லாம் டப்புன்னு கேன்சல் ஆக போகுது பாருங்க. -1/4 + 1/4,
-1/7 +1/7 அப்படின்னு எல்லாம் விழுந்துடும். கடைசியில் நிற்கிறது ரெண்டு ஐட்டம் மட்டும் நிற்கும். அதை மேஜிக் மாதிரி சால்வ் பண்ணலாம். லட்டு மாதிரி ஆன்சர் வந்து நிற்கும். If you have the courage to hold on to a complicated idea, and if needed, complicate it a little more in your mind, you will be blessed with an amazing answer. அப்படிங்கிறது தான் நம்ம கற்றுக்கிற அழகான விஷயம். டுடேஸ் சேலஞ்சஸ் அப்படி தான். எப்படிடா ஒரு கம்பெனியில் ஹை குவாலிட்டி டெலிவரி கொடுக்கறது, ஆனால் அதே சமயத்தில் காஸ்ட்டை மினிமைஸ்டாக வச்சுக்கிறது. அதே மாதிரி how do we manage employees? How do we keep them in control while also empowering them to become successful entrepreneurs? அதே மாதிரி how to bring in an agility. ஒரு டீம் இருந்ததுன்னா சுறுசுறுப்பும் சீக்கிரம் டைரக்ஷன் மாற்றக்கூடிய அந்த கேப்பபிலிட்டியும் எப்படி அவங்களுக்கு கொடுக்கறது, ஆனால் அதே அந்த எஜிலிட்டியை எப்படி ஸ்கேல் பண்ணுறது நிறைய பேர்கிட்ட. These are all Janus Strategy challenges. அப்படியும் பார்க்கணும், இப்படியும் பார்க்கணும். எப்படிடா பார்க்கறது? Hold strong convictions, but hold them weakly. நோபல் பிரைஸ் வாங்கினவங்க நிறைய பேர்கிட்ட அனாலிசிஸ் பண்ணாங்களாம். வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் தேர் கிரியேட்டிவிட்டின்னு. எப்படி அவங்க ஐடியாவோட அந்த what is the process with which they bring the idea forward? They saw 4 special characteristics. The first stage, they actually have the motivation to innovate. என்னமோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன spark lights them up. Then they actually deviate. எல்லாரும் பண்ணுற டைரக்ஷன்லேருந்து they deviate. Thirdly, they actually bring together and the opposites. Strong convictions nu பேசணுமே. Okay, I have a strong conviction about something. Let's add something else that is diametrically opposite and let us see them collide. And then அந்த சண்டையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் they come up with a theory. நம்ம ரெகுலராக எடுக்கிற எக்ஸாம்பிள் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா motivation to innovate இருந்தது. Because he was an outcast. He was a hippie. College dropout. Something he wanted to prove to the world that he is smart. Deviation from dominant. At that time, IBM, mainframe, that was the world. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணும், ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணுங்கிற அந்த மூமெண்ட், that was a deviation from the dominant theme. Bringing opposites together, அவர் என்ன பண்ணாரு? He said, yes, there is hardware that we are building. Yes, there is software that we are creating. Can we bring in a world where this software will run on no other hardware? This hardware will run no other software? அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தார். And that is the theory. ஒரு தியரின்னு அதை பெருசாக்கின உடனே இதே மாதிரி மியூசிக்கு பண்ண முடியுமா, இதே மாதிரி டேப்லெட்ஸுக்கு பண்ண முடியுமா, இதே மாதிரி ஃபோனுக்கு பண்ண முடியுமா, வாட்சுக்கு பண்ண முடியுமான்னு கொண்டு போகிறார். That is the Apple walled garden ecosystem அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ. That is the approach that Steve Jobs used for his creativity. So, to summarize then, I have just one sentence. I'll say that in English. The sentence is, are you gonna change? ஆனால் அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, மாறப்போகிறீர்களா, மாற்றப்போகிறீர்களா? Take your pick. Be Janus faced. Thank you.